அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவிகளே, கூட்டுத்தொடர் என்ற பாடத்தில் பயிற்சி 2.6ல் 9வது கணக்கை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 9வது கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை அவர் 65,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு அவருக்கு வாங்கின கடனை வந்து உடனே கொடுக்க முடியல. நம்ம லேப்டாப் அப்புறம் கணக்கு பார்த்தோம்ல, அந்த மாதிரி அவர் மாசம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. முதல் மாதம் 400 ரூபா கட்டுறாரு. முதல் மாதம் எவ்வளோ கட்டுறாரு? 400 ரூபா இருக்கா? முதல் மாதம் 400 ரூபா கட்டுறாரு. அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியை விட 300 ரூபா கூடுதலாக செலுத்துறாரு. அப்போ 2வது மாதம் எவ்வளோ அப்படின்னா 700 ரூபா. 400 ரூபாயோட 300 ரூபா கூட்டினா முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 ரூபா கூடுதல் கட்டுறாரு. இப்போ முதல் மாதம் 400னா அதோட 300 கூட்டுங்க, 2வது மாதம் 700, அதோட 300 கூட்டுங்க, 3வது மாதம் 1000 ரூபா. சரியா? இப்படி எத்தனை மாதம் வரைக்கும் கட்டினாருன்னு தெரியல, ஆனால் அந்த கடனை கட்டிட்டார். சரியா? அந்த கடனை அவர் கட்டிட்டாரு. எவ்வளோ கட்டிட்டாரு? 65,000 ரூபா கட்டிட்டார். வேகனுக்கு எவ்வளோ வாங்கினாரு? 65,000 ரூபா கடன் வாங்கினாரு. அதை உடனடியாக திருப்பி செலுத்த முடியலை. முதல் மாதம் நான் 400 ரூபா செலுத்துறேன், அடுத்த மாதம் அதோட 300 ரூபாயை கூட்டி அடுத்த மாதம் செலுத்துறேன், அதுக்கு அடுத்த மாதம் போன மாதம் கட்டின விட 300 ரூபா கூட்டி 1000 ரூபாய் கட்டுறேன். இப்படி எத்தனை மாதம் அவர் கட்டினான்னு தெரியல, ஆனால் அவர் 65,000 ரூபாய் கட்டிட்டார். இப்போ என்னன்னா, அவர் எத்தனாம் மாசத்துல அந்த கடனை முடிச்சாரு? அவர் கடனை கட்டுறதுக்கு அவருக்கு தேவைப்பட்ட மாதங்கள் எத்தனை? அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? இதான் கேள்வி. சரியா? இந்த கேள்வி நமக்கு கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி இருக்கு? முதல் மாதம் 400 ரூபா, அடுத்த மாதம் 300 ரூபா கூடுது, அதுக்கு அடுத்த மாதம் 300 ரூபா கூடுது. இப்படி போனா 300 ரூபாய் கூட்டிகிட்டே போனா இது என்ன தொடர் வரிசை? கூட்டு தொடர் வரிசை. அதை கூட்டினா அது கூட்டு தொடராய். அப்போ இந்த கணக்குல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த கணக்கை நம்ம இதான் மாற்றணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 400 + 700 + எக்ஸெட்ரா + என்னாவது மாதம் தெரியாது, 65,000 அவர் கட்டிட்டார். அப்போ இந்த எண்ணை கண்டுபிடிச்சாலே போதும். சரியா? அப்போ முதல் மாதம் அவர் 400 ரூபா கட்டியிருக்காரு. 200 ரூபா, 200 ரூபா நோட்டு 2 தாள், 400 ரூபா கட்டிட்டார். அடுத்த மாதம் அதோட 300 ரூபா கூட்டணும், அப்படித்தானே? ஒரு 500, ஒரு 200, மொத்தம் 700 ரூபா. அதுக்கு அடுத்த மாதம் 500 ரூபா கட்டுவார். சரிதானா? சரி, இப்படி கட்டினா அவர் எத்தனாவது மாசத்துல கடனை கட்டி முடிப்பாரு, அல்லது அவர் கடனை அடைக்கிறதுக்கு தேவைப்பட்ட மாதங்கள் எத்தனை? இதுதான் கேள்வி. சரியா? அப்போ நல்ல கவனிங்க. இந்த கணக்கை நான் என்ன செய்யறேன், இந்த கணக்கு வந்து இப்படி எழுதிக்கிறேன். இது ஒரு கூட்டுத்தொடர். சரிதானா? இப்ப எழுதிக்கிடுவோம், இது ஒரு கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடர்ல 1வது உறுப்புல இருந்து என்னாவது உறுப்பு வரைக்கான கூடுதலுக்கு என்ன சூத்திரம்? அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 1வது உறுப்பு வரைக்கும் கூடுதலுக்கான என்ன சூத்திரம்? Sn = n/2 a + l. இது ஒரு கூட்டுத்தொடர். இதற்கான சூத்திரம் வந்து, கூடுதலுக்கான சூத்திரம் வந்து Sn = n/2, கடைசி உறுப்பு கொடுக்கல, அப்போ அந்த ஃபார்முலா பயன்படுத்தும், 2a + n - 1 × d. சரியா? இந்த ஃபார்முலா பயன்படுத்தி செய்ய போறோம். ஒரு நிமிஷம். இது ஒரு கூட்டுத்தொடர். சரியா? இது ஒரு கூட்டுத்தொடர். அப்ப கூட்டுத்தொடர் வரிசையில இந்த எண்ணை கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த என்ன உறுப்புக்கான ஃபார்முலா பயன்படுது? Sn = n/2 2a + n - 1 × d. சரியா? இது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா. சரியா? அது எவ்வளவு கணக்குல? 65,000. அந்த கூட்டுத்தொடர் இருக்குல்லப்பா, அந்த கூட்டுத்தொடருடைய கூடுதல் எவ்வளவுப்பா? கடைசியில் 65,000. அதை இதுக்கு பதிலாக போட்டுக்கலாம். இப்ப கணக்குல வரக்கூடிய எழுத்துக்கள் N, A, D இதெல்லாம் என்னன்னு தெரியணும். A தெரியும், எவ்வளவு? முதல் உறுப்பு அந்த கூட்டுத்தொடர்ல 400 ரூபா அவர் ஃபர்ஸ்ட் ரூபா கட்டு, முதல் மாசம் தவணை 400 ரூபா கட்டுறாரு. 2வது எவ்வளவு கூட கட்டுறாரு? D பொது வித்தியாசம். 700ல இருந்து 400 கழிச்சா 300.
பொது வித்தியாசம் 300. என்ன தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அவர் கடன் அடைக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கணக்கை நம்ம என்ன செய்யறோம், n/2 தெரியாது, n/2 என்ன தெரியாது by 2 2a, a எவ்வளவு 400, சரியா, பிளஸ் n-1 தெரியாது, d எவ்வளவு 300, பிராக்கெட்டை முடிச்சுக்கிடுங்க, எவ்வளவு 65,000, சரியா, 65,000. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 2வை அங்க ஒண்டி பெருக்கிறோம், இங்க ஒண்டி இந்த இடத்துல பெருக்கிறோம். அல்லது ஒரு வழி இருக்கு, n/2 அப்படி இருக்கட்டும், 2 400 800, சரியா. இப்போ இந்த 300 வச்சு அந்த எண்ணையும் பெருக்கணும், இந்த ஒன்னையும் பெருக்கணும். இப்போ 300 × n 300 n மைனஸ் 300 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 300 1 300 ஈக்குவல் டு 6500. இப்போ 800ல இருந்து 300 கழிச்சிட்டோம்னா, இந்த உள்ள ஸ்டெப்ல கவனிங்க, 800ல இருந்து 300 கழிச்சா 500. அப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல இடம் இல்லைங்க, இங்க தள்ளி எழுதுவோம், இங்க மாத்தி எழுதுவோம். அடுத்த ஸ்டெப்ல n/2 800ல இருந்து 300 கழிச்சா எவ்வளவு 500 பிளஸ் 300n, சரியா. 800ல இருந்து 300 கழிச்சா 500 பிளஸ் 300n ஈக்குவல் டு எவ்வளவு 65,000 ஈக்குவல் டு 65,000. 6500 இல்ல 65,000. இப்போ இந்த 2 மட்டும் உள்ள கொண்டு போகும்போது இந்த 2 இதையும் வகுக்கும் இதையும் வகுக்கும், சரியா. அந்த 2 இங்க உள்ள கொண்டு போய் வகுக்கிறேன், நான் வகுக்கத்தானே செய்யுது. அப்போ வெளியே வந்து n இருக்கு, உள்ள 2 வகுக்கும் போது 500/2 எவ்வளவு, 500 2ஆல வகுத்தா 250, சரியா. 500/2 500ஆல வகுத்து 2ஆல வகுத்து எழுதிடுவோம். 500/2 பிளஸ் 300n/2 ஈக்குவல் டு 65,000, சரியா. இப்போ 500/2 வகுக்கும்போது 250,000, வெளியே n இருக்கு, உள்ள 250, 300 2ஆல வகுத்தா 150 n ஈக்குவல் டு 65,000, சரியா. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஸ்டெப்பை சுருக்க போறோம். இப்போ அந்த எண்ணெய் வச்சு இங்கேயும் இங்கேயும் பெருக்கிறோம். அப்ப n × 250 250 n பிளஸ் n × 150 n வந்து அங்க ஏற்கனவே ஒரு n இருக்கு, இங்க ஒரு n இருக்கு. அப்ப n², 150 n², சரியா, ஈக்குவல் டு 65,000. இப்போ எல்லாத்தையும் 50ஆல அடிச்சிடலாம். ஏன், இங்க ஒரு 50 இருக்கு, சரி 50ஆல அடிச்சோம்னா சமன்பாடு ஃபுல்லா சுருங்கிடும். அப்ப இதை 50ஆல அடிங்க, இதையும் 50ஆல அடிங்க, இதையும் 50ஆல அடிங்க. அப்போ ஒரு சைபருக்கு ஒரு சைபர், ஒரு சைபருக்கு ஒரு சைபர், ஓரஞ்சு 5, 6ல ஒரு 5 இருக்கு, மிச்சம் 1 15, 3 5 15, 2 சைபர் மிச்சம் இருக்கு. அப்ப 1300 அந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு சைபருக்கு ஒரு சைபர், ஓரஞ்சு 5, 3 5 15, இப்போ 3 n². இந்த பக்கம் ஒரு சைபருக்கு ஒரு சைபர், ஓரஞ்சு 5, 5 25. அப்போ எது பெருசா இருக்கு பாருங்க, அந்த 3 n² தான் பெருசு. இதுல அந்த 3 n² பெருசு. அப்ப அதை முதல்ல கொண்டு வந்துடும். அந்த இருபடி சமன்பாடு எழுதும் போது 3 n² மைனஸ், சரி 3 n² பிளஸ் 5 n, இந்த 1300 அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1300 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடா மாறிடுச்சு.
இருபடி சமன்பாடா மாத்தினா நம்ம எண்ணுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை காரணிப்படுத்தணும். இருபடி சமன்பாடா மாத்தினா இப்படி காரணிப்படுத்தும் போது என்ன வரும் அப்படின்னா, இந்த மேல இடத்துல போட்டிருக்கேன், இந்த இருக்கா n - 20 3n + 60 அதுதான் வரும். அப்ப காரணிப்படுத்தும் போது எப்படி வரும்னா, n² n × n பிரிக்கலாம். சரியா? அப்புறம் 3 வந்து 133 பிரிக்கலாம். 3 வந்து 133 பிரிக்கலாம். அப்புறம் 1300 வந்து 1300 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 20 × 65 பிரிக்கலாம். 1300 20 × 65 அப்படின்னு பிரிக்கலாம். 20 65 பெருக்குன்னா 1300 வரும். சரியா? சரி, இப்போ குறுக்க பெருக்குங்க. 3 20 60. இப்போ ஓரத்துல மட்டும்தான் மைனஸ் இருக்கு. அப்போ ஓரத்துல மைனஸ் இருக்கும்போது குறுக்க பெருக்கும்போது சின்ன காரணிக்கு மைனஸ், பெரிய காரணிக்கு பிளஸ். குறுக்க பெருக்கும்போது 3 20 60. அப்போ இந்த இடத்துல பிளஸ், இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல மைனஸ். சரி, குறுக்க சரி குறுக்க பெருக்கும்போது சின்னதுக்கு தான் மைனஸ், பெருசுக்கு வந்து சின்னதுக்கு மைனஸ் பெருசுக்கு பிளஸ். அப்ப இந்த இடத்துல இது தப்பா போட்டிருக்கேன், இது பிளஸ் இது மைனஸ். சரி, இது பிளஸ் இது மைனஸ். குறுக்க பெருக்கும்போது சின்னது வந்து 60, 3 20 60, 1 65 65. அப்ப 60 சின்னது, அப்ப அதுக்கு மைனஸ் இதுக்கு பிளஸ். அப்ப இதை காரணிப்படுத்தும் போது எப்படி எழுதலாம்னா, ரெண்டையும் பிராக்கெட் போட்டுக்கணும். அப்போ ஒரு எண் n - 20 ஈக்குவல் டு n - 20 இன்டு 3n + 65 ஈக்குவல் டு 0. இந்த இருபடி கோவையை தான் காரணியா பிடிச்சிருக்கோம். காரணியா பிடிச்சதுக்கு அப்புறம் விட என்ன இருக்கு, 0க்கு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். இப்ப ரெண்டு காரணிகள் பெருக்கும் போது விட 0ன்னு வந்தா 1 இது ஈக்குவல் டு 0, n - 20 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன வரும் விட? n வேணும்னா அந்த -20 அங்க போச்சுன்னா +20 ஆயிரும். இன்னொன்னு 3n + 65 ஈக்குவல் டு 0ன்னா 3n ஈக்குவல் டு -65. இந்த +25 அங்க போனா -65. n-க்கு மதிப்பு -65/3. சுருக்க வேண்டாம், n-க்கு மதிப்பு வந்து மைனஸ்ல வருது, இங்க n-க்கு மதிப்பு வந்து பிளஸ்ல வருது. அப்போ காலம்ங்கிறது எத்தனை மாசத்துல கட்டுறான்? 400 ரூபாய் முதல்ல 65,000 ரூபாய் கடை வாங்கினாரு. அந்த 65,000 ரூபாய் கடை வாங்கினதுல முதல் மாசம் 400 ரூபாய் கட்டினாரு, அடுத்த மாசம் 300 ரூபாய் கூடி கட்டினாரு, அதுக்கு அடுத்த மாசம் 300 ரூபாய் கூடி கட்டினாரு. இப்படி எத்தனை மாசத்துல அவர் 65,000 ரூபாய் கடன் அடைச்சிருப்பாருன்னா, மாசங்கிறது வர்றதுனால எண்ணுக்கு 2 விட வருது. ஒன்னு -65/3, இன்னொன்னுக்கு எண்ணுக்கு வந்து +20. அப்ப எண்ணிக்கை என்பதுனால பிளஸ் நம்பரை தான் எடுத்துக்கணும். அப்போ 20 மாசத்துல அவர் கடன் என்ன செஞ்சிருப்பாரு, அடைச்சிருப்பாரு. அந்த 65,000 ரூபாயை கட்டியிருப்பார். அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு? 20. முடிவு எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த கடனை அடைக்க 65,000 ரூபாய் கடனை அடைக்க அவருக்கு 20 மாத காலம் தேவைப்படும். 65,000 ரூபாய் கடனை அடைக்க அவருக்கு 25 மாத காலம் தேவைப்படும். சரியா மாணவர்கள்? இந்த கணக்கை திரும்ப பாருங்க, இருபடி சமன்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி காரணிப்படுத்துன்னு பாருங்க. திரும்ப என்ன செய்யுங்க, கணக்கை நல்லா பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க் நோட்ல செஞ்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.